சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேத பகுதிக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேத பகுதியை கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க. எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்க ஆவியானவரே நீங்கள் இடைப்படுங்க. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க எங்களை கண்களை திறக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஐயா. நாங்கள் கூடி வந்திருப்பது பழக்கத்திற்காக அல்ல, சற்று மனசாட்சிகளை லேசாக்கி கொள்ளவும் அல்ல. மெய்யாகவே கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட நினைக்கிறவைகளையும் கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறதற்காகவும் தேவரீர் உம்முடைய வருகை சமீபம் என்று அறிந்திருக்கிறோம். பொழுதும் திருச்சபையை அதற்காய் ஆயத்தப்படுத்த வேண்டும் அல்லவாப்பா. ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்க. பைத்தியமாய் தோன்றப்படுகிற உம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையும் செய்தியை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் நீர் அல்லவா. ரட்சிங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்திருப்போம். சுய ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus, who bought the church shedding his blood. Hallelujah. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்றைக்கு நாம் விசேஷமாய் திருச்சபையுடைய நோக்கத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம் என்று சொல்லி. திருச்சபையுடைய நோக்கத்தை குறித்து நாம் திருச்சபையாய் சபையின் அங்கத்தினர், சபையில் ஒரு பங்கு, சபை சரீரமானால் அந்த சரீரத்தில் நான் ஒரு அவயவம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம சபையுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை ஏறத்தாழ 2000 வருஷங்களாய் உள்ளது. இந்த பூமியில ஏறத்தாழ 2000 வருஷமா சபைகள் உண்டு. இந்த சபையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சபையை நானே கட்டுவேன் என்றும் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்நாட்களிலே சொன்னார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்ளாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருச்சபைக்கு ஒரே அஸ்திபாரமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருச்சபைக்கு பிரதான மூத்த கல்லாக, த சீஃப் கார்னர் ஸ்டோன், முக்கியமான தலைக்கல்லாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த திருச்சபைக்கு பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த திருச்சபைக்கு மணவாளன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த திருச்சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பெரிதான உறவுகள் உண்டு. திருச்சபையை கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்து பிரிக்க முடியாத காரணம், சபை சரீரமானால் கிறிஸ்து இயேசு சபைக்கு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஐயா, தலையா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு தலை என்று சொன்னால் திருச்சபையானது அவருடைய சரீரம். நாம எல்லாரும் அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஏற்கனவே சொன்னது போல 2000 வருஷமாய் இந்த பூலோகத்தில், இந்த பூமியின் மேல் திருச்சபைகள் இருந்தாலும் நாம் பார்க்கிற போது இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாய் மோசத்துக்கு நேராகத்தான் உலகம் கடந்து போகிறது. சபைதான் இருக்கே, இத்தனை வருஷம் சபை இருக்கே, ஏன் பின்ன உலகம் இப்படியே இருக்கு? அல்லது இன்னும் மோசமாகத்தானே மாறிட்டு போயிட்டு இருக்கு உலகம். சபையும் உண்டு, ஆனால் உலகமோ இன்னும் மோசமாகத்தான் போயிட்டு இருக்கு. அழிவுக்கு நேராகத்தான் கடந்து போகிறது. பாவத்துக்கு இன்றைக்கு இன்னும் அநேக விதங்களை கண்டுபிடித்து வைத்து இருக்கிறார்கள். அதை அரசாங்கமும் கூட அதற்கு சான்றிதழை கொடுக்கத்தான் செய்கிறது. இப்படி இருக்கிற போது சபை தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதா இல்லையா? அல்லது சபை வீழ்ச்சி ஆயிடுச்சா? Did church fail? Because we have the church for past 2000 years on this earth. The new covenant church I'm talking. புதிய உடன்படிக்கையின் திருச்சபை கேத்தால 2000 வருஷமா இருக்கே ஐயா. அப்படி இருக்கிற போது ஏன் இந்த உலகத்தில் இன்னமும் இவ்வளவு மோசமான சூழ்நிலைகள்? ஏன் பாவத்தில் இன்னும் உலகம் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அப்போ சபை செய்ய வேண்டியதை செய்யலையோ? அப்பொழுது திருச்சபை செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட மறுத்து போனதோ? சபையுடைய நோக்கம்தான் இன்றைக்கு என்ன?
ஏன் சபைகள் அப்படி செயல்பட முடியலையா அப்படின்னு சொன்னா, சபை நல்லா கவனித்து கேளுங்க, சபை உலகம் முழுவதையும் கூட ரட்சிப்புக்குள்ள நடத்திட முடியாது. பிரயாசப்படணும். ஆனா வசனத்தின்படி நாம் பார்ப்போமானால் சபை எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள, ஏன் அப்படின்னு சொன்னா பாருங்களேன், நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா, பிரசங்கம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க. ஐயா, இன்னும் ஆதாரத்துக்கு எத்தனை ஓமைகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்டட்டும். விதைக்கும்படியாய் மனுஷகுமாரன் விதைக்க கடந்து போகிறான். விதைகள் என்னமோ எல்லாமே நல்ல விதைகள் தான். ஆனால் கேட்டவர்கள் சிலர் எப்படி இருந்தாங்க? வழி அருகாமையில் இருந்த இருதயத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் கற்பாறையை போல இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் முற்களுக்கு மத்தியில் இந்த விதை விதைக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் நல்ல நிலம் போல இருந்தாங்க. இப்போ யோசித்து பாருங்க, இப்படி 4 காரியங்களை பார்க்கிறோம். 4 விதைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் எத்தனை விதை பலன் கொடுக்காம போகுது? எத்தனைங்க? புரியுதா உங்களுக்கு? 4 விதைகள் என்று சொன்னாலும் 3 என்ன ஆயிடுச்சு? கடன் கொடுக்கல. அப்படி இருக்குமானால் ஏனையா திருச்சபை பிரசங்கிக்க வேண்டும்? ஏன் திருச்சபை செயல்பட வேண்டும்? ஏன் திருச்சபை இன்றைக்கும் உலகத்தை பார்த்து மனம் திரும்பு என்று கதற வேண்டும்? ஏன் திருச்சபை இன்றைக்கும் பூமியில காணப்பட வேண்டும்? ஏன்னா காரணம் இவ்வளவுதான். 3 பேர் கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல. அந்த ஒருத்தர் கேட்பாங்க பாருங்க, அவங்களுக்காக சொல்லுங்க ஐயா, அவங்களுக்காக செயல்படட்டும். அந்த ஒரு ஆள் மூலமா 30, 60, 100 கர்த்தர் கொண்டு வந்துருவார். அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் திருச்சபைகளை தேவன் இன்றைக்கும் செயல்படுத்த சொல்லுகிறார். சபைகள் அநேகம் உண்டு இன்றைக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் ஏன் உலகத்தில் இப்படி இருக்குன்னா காரணம் இப்படிதான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம நோக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், அன்னைக்கு இன்னைக்கு நாம காண்கிறபடி லைட் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? விளக்கு, தீப்பந்தம். ஆக மொத்தத்தில் இது வெளிச்சத்துக்காக நம்ம பயன்படுத்தினது என்ன? நெருப்பு. தேங்க்யூ தம்பி. அன்னைக்கு நாம வெளிச்சத்துக்காக பயன்படுத்தினது என்ன? நெருப்பு. The fire was used as light. சரிங்களா? இன்னைக்கு நாம வித்தியாசமான பல்ப், லைட்டுகளை வச்சிருக்கிறோம். இந்த பல்பை கொண்டு போயிட்டு, பிரதர் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த பல்பு கொண்டு போயிட்டு சமைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பாத்திரத்துக்கு கீழே வச்சு ஒன்றும் செய்ய ஆக மாட்டேனுக்குது பிரதர் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம் உங்களுக்கு? ஐயா, இந்த பல்பு அதற்காக உண்டாக்கப்பட்டது அல்ல. எதற்காக இது உண்டாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னா அதை நேர்த்தியா பயன்படுத்துவீங்க. அப்போ பல்பை அல்லது லைட்டை குறை சொல்ல மாட்டோம். சபையை பார்த்து இன்றைக்கு ஏன் பெரும்பாலான கிறிஸ்தவர்களும் கூட திருச்சபைக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்களும் கூட ஏன் இன்றைக்கு திருச்சபையின் மேல் குறைகளை சாட்டுகிறார்கள்? ஏன் குற்றம் சாட்ட வேண்டும்? பிரதர் சபை சரியில்லை பிரதர், நான் அதுக்கு வரல. I am not coming there, but I am talking the scripture. What is the purpose of the church? காரணம், திருச்சபையின் நோக்கம் என்னவென்று அறிந்து கொள்ளாமல் அதை எடுத்து நாம நமக்கு விருப்பம் மாதிரி பயன்படுத்த நினைக்கிறோம். அது நிறைவேறாது. அப்படி நிறைவேறாததுனால நமக்கு என்ன வரும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அட என்னையா எவ்வளோ முயற்சி பண்ற. அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்பை கொண்டு வந்து பாத்திரத்துக்கு கீழே வச்சு மேலே சமையல் செய்ய நினைக்கிறோம். அது நிறைவேறுமா? நிறைவேறாதா? 4 நாள் கழிச்சு அப்பவும் நிறைவேறாதியா? அதற்கென்று உண்டாக்கப்பட்ட பொருட்கள் உண்டு, அதை கொண்டு வாங்க, வேகமாக காரியத்தை சாதிச்சிட முடியும். இப்போ சபையின் நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி திருச்சபையை நாம் வைத்து கொண்டால் நம் நோக்கங்கள் நிறைவேறுமானா? நிறைவேறாது. Because we must understand for what the church is designed, to whom the church is founded. இந்த திருச்சபை எதற்காக
இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக உண்டாக்கப்பட்டது? இந்த சபை யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்கிற தெளிவு திருச்சபையாராகிய நம்ம எல்லாருக்கும் உண்டாயிருச்சுன்னா சபையை எப்படி பார்க்கணுமோ சொல்லுங்க. சபையை எப்படி பார்க்கணுமோ கரெக்டாக நாம் எல்லாரும் அப்படியே பார்க்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ இந்த சபையுடைய நோக்கம் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவிகளை செய்வார் என்று நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். கவனித்து கேளுங்கள் திருச்சபையே, அந்த நோக்கத்தை தான் இந்த வாரம் தியானிக்கலாம். நேரம் கூடுமா இருந்துருச்சுன்னா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வழி என்னன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாரம் சபையின் நோக்கத்தையும் அடுத்த வாரம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வழி என்ன என்பதையும் நாம் பார்க்கலாம். சரியா? So today we will meditate on the purpose. Next week, if God willing, we will meditate on the process. இந்த வாரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, சத்தமா சொல்லணும். The purpose, சபையின் நோக்கம். அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்? இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வழி என்ன? The process to accomplish the purpose. சரியா? The process to finish the purpose. நோக்கத்தை நிறைவேற்றுகிற வழி என்ன? அது கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? சபையுடைய நோக்கம் என்ன? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நீங்க சபைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன சொன்னாங்க? பதில் என்ன சொன்னாங்க? கேட்கணும். நிச்சயமா பதில் கேளுங்க. You must ask what is the answer. Why did you come to church? என்னங்க பிரசங்கம் பண்றாங்களா? ரட்சிக்கப்பட, அப்புறம் என்னங்க ஐக்கியம் கொள்ள, வசனத்தை தியானிக்க, ஐயா சீர் பொருந்த. தேங்க்யூ ஐயா, அவரு பைபிள் ரீடிங் கரெக்டாக கவனம் கொடுத்து வாசிச்சிருக்காருன்னு அர்த்தம். சீர் பொருந்த, ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, அப்புறம் ஐயா இன்னும் அவர் அதிகமாக நேசிக்க, என்னங்க யாருங்க? டு பி ஒன் இன் கிறிஸ்ட், கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றாக இணைந்து விட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சற்று சற்று ருசி பார்த்தவங்க ஜாக்கிரதையாக பதில் சொல்கிறீங்க. என்ன பதில் சொல்லலை? ஏதாவது நன்மை கிடைக்கும், சீக்கிரமாக பெரிய ஆள் ஆயிடலாம், சபைக்கு போனால் சீக்கிரமாக பெரிய ஆள் ஆயிடலாம், சபைக்கு போனால் கல்யாணம் நடக்கும், சபைக்கு போனால் ஏதாவது ஒன்றுன்னா சபை நம்ம நீட்டாக காரியங்களை செஞ்சு நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்காவது சபை இருக்கட்டும். ஏதாவது நாளை பின்ன நல்லதுக்கோ சொல்லுங்க இருக்கட்டும். நம்முடைய நோக்கம் பாருங்கள். வேற என்ன நோக்கம்? சபைக்கு போனால் ஒரு 4 பேர்கிட்ட நல்லபடியாக பேசலாம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, நல்லவங்க சபையில் இருக்கிறவங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு 2 வசனத்தை வாசி காட்டுவோம் அவங்களுக்கு. ஏதாகிலும் ஒரு எண்ணங்கள், ஏதாகிலும் ஒரு நோக்கங்கள். இன்னைக்கு ஏன் திருச்சபை வல்லமை இல்லாமல் இருக்கு தெரியுமா? ஏன் இன்றைக்கு உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் திருச்சபைகள் ஏன் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை வெளிப்படுத்தாமல் இருக்கு தெரியுமா? காரணம் நல்லா கவனிக்கணும். காரணம் இங்கே சபையில் 2 பிரச்சனைகள். என்ன பிரச்சனைகள் இங்க? ஒன்று, இருக்கும் இருக்கைகள். அப்படின்னா உங்களுடைய ஸ்தலம், இருக்கும் இருக்கைகளுக்கும் பிரச்சனை, பிரசங்க பீடத்துக்கும் பிரச்சனை. இங்க பிரசங்க பீடமும் புரிந்து கொள்ளல சபையுடைய நோக்கம் என்னன்னுட்டு. இருக்கும் இருக்கைகள் என்று சொல்லக்கூடிய ஆத்துமாக்கள், the congregation, the pew அப்படின்னு சொல்லுவாங்க. This is pulpit, that is pew. Even the pulpit did not understand it and the pew does not recognize it. ஒன்று யாருக்கோ ஒத்துருக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க 2 பேருக்கும் நோக்கம் தெரியலன்னு அர்த்தம். கூடி கூடி வராங்க ஆனால் நோக்கம் தெரியாது.
அவர்களுக்குன்னு தனியான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறுமா பார்க்கலாம். அந்த நோக்கம் நமக்கு உண்டாகதா பார்க்கலாம். அப்படி உண்டாச்சுன்னா சபை எங்க சபை தான் ஐயா. அப்படி உண்டாகலன்னா இதெல்லாம் சபையா, என்னையா செஞ்சிருச்சு சபை எங்களுக்கு. உங்க நோக்கங்களையும் என் நோக்கத்தையும் நிறைவேற்ற ஆண்டவராகி இயேசு ரத்தம் சிந்தி சபையை சம்பாதிக்கலப்பா. தமக்கொன்று ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தான் திருச்சபையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற திருச்சபைத்தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. அந்த திருச்சபைத்தான் அவர் மனமாற்றி என்று அழைக்கிறார். அந்த திருச்சபையைத்தான் கடைசி நாட்களிலே எடுத்துக்கொள்ளவும் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று கவனித்து கேளுங்கள். அப்போ நோக்கம் தான் என்ன பிரதர்? ஒரு சபையில் திருமணம் செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யலாம். ஏதோ எங்கள் கர்த்தர் குறித்த நாட்கள் முடிஞ்சு போச்சு, அடக்கம் பண்ணுறது சபை இல்லையா, அந்த பொறுப்பு சபைக்கு இல்லையா? கண்டிப்பாக. எங்களுக்கு ஒரு அவசரம், எங்களுக்கு ஒரு தேவை, உதவின்னா சபை வரமாட்டீங்களா? கண்டிப்பாக. இதெல்லாம் இருக்கணும், தப்பு இல்லை, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இதற்காகத்தான் சபைக்கு வந்தால் நீங்கள் ஏமாந்து போவீங்க. சபை அதை உங்களுக்கு நிறைவேற்றாது. நீங்களும் நானும் ஏமான்று போய் நிற்குவோம், முகம் வெட்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையின் நோக்கம்தான். அப்போ என்னையா, நான் என்னுடைய நோக்கத்தை சொல்ல நான் வரலை இன்னைக்கு. அல்லது ஏதோ ஒரு நல்ல காரியமாக இருக்கு, இதை எடுத்து உரைக்கலாம் என்று சொல்லியும் நான் கடந்து வரல். என் பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் சபையின் நோக்கத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாம் அதை பார்க்கலாம். சபையை என்னையா செய்ய போறீங்க? சபை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறீங்க? வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 தொடங்கி 27 வரை வாசிக்கலாம். Book of Ephesians chapter 5 verses 25 to 27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், தண்ணீரினால் அதை சுத்திகரித்து திருமுழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், பரிசுத்தமாகுவதற்கும், கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரைத்திரை முதலானவைகள் எதுவும் இல்லாமல், பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள திருச்சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளத்தான் தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை என்ன ஆண்டவர் செய்ய நினைக்கிறாரு? ஆண்டவரே, பிரசங்க பீடத்தோடைய நோக்கம் வேண்டாம், இருக்கும் இருக்கைகளின் நோக்கங்கள் வேண்டாம். உங்க நோக்கம் என்ன? ரத்தம் சிந்தி சபையை சம்பாதிச்சிங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோமே. நீ ரத்தம் சிந்தி சபையை சம்பாதித்ததுக்கான நோக்கம் என்ன? இந்த சபையை நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க? Why did you choose this church? ஏன் இந்த சபையை நீர் என்ன செய்ய நினைக்கிறீர்? சபைக்கு எங்களை கூடி வர பண்ணுகிறீரே, கூடி வருதலை விட்டுறாதீங்க அப்படின்னு வேதத்தில் சொல்றீங்களே. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நல்லது. அது ஆரோனின் சிரசில் ஊற்றப்பட்டு தன் தாடிகளில் வழிந்தோடி தன் வஸ்திரங்களின் மேல் வரக்கூடிய அபிஷேக தைலத்துக்கு ஒப்பா இருக்கும் அல்லவா? எங்க ஊற்றப்படணும்? லீடர்ஷிப் இங்க ஊற்றப்பட்டு அடுத்தது வரும், அடுத்தது சபைக்கு எல்லாருக்கும் வரணும். இப்படி கூட செய்றீங்களே, இதற்கான நோக்கம் என்னையா? சும்மாப்பா வாரம் முழுக்க வெளியில வேலை செய்றீங்கல்ல, வாங்க ஒரு 2 மணி நேரம் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு, ஏதாவது சாப்பிட்டுட்டு, ஏதாவது சந்தோஷமா பேசிட்டு கடந்து போகலாம். அது அல்ல நோக்கம். It is not for that God chose the church. It is not for that reason God founded the church. It is not for that reason Jesus shed his precious blood. இந்த நோக்கத்திற்காக அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தல தேவப்பிள்ளை. அப்போ எதற்காக? எவ்வளோ அழகாக எழுதியிருக்கு தெரியுமா? I think I will read it in the version that I have. It is a very good one. நான் வாசிக்கிற ஏதாவது 1-2 வாசிப்பேன். அதில் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய
ஒரு வேர்ஷன்லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 27 வாசிக்கிறேன், கேளுங்க. Husbands, love your wives just as Christ loved the church and gave his life for it. எதுக்கு? He did this to dedicate the church to God by his word, after making it clean by washing it in water, in order to present the church to himself in all its beauty, pure, faultless, without spot, without wrinkle, or with any imperfection. எதுவும் இல்லாம உங்களை என்னையும் கரைத்திரை அற்றவர்களாய், not even wrinkle, clean wash, no wrinkle. எப்படி தெரியுது உங்களுக்கு? என்னங்க? இல்லைங்க, துணியை துவைச்சி சுத்தமாக அப்புறமா அயன் பண்ணி பயன்படுத்தி கொள்ள ஆயத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு திருச்சபைக்காய் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது எதற்கு? நம்மை கூடி வர பண்ணுகிற நோக்கம் எதற்கு? நமக்குள்ள நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசுவை விசுவாசித்தாலும் நமக்குள்ள எத்தனையோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் உண்டு. நமக்குள்ள இன்னும் சீர் பொருந்தாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது, திருச்சபையில் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவது எல்லாமே எதற்கு தெரியுமா? எப்படி ஆகிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க பரிசுத்தமாக்கப்படணும். The first main purpose of the church is that God wants to make his bride holy, because without holiness we cannot go and stand before God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலமும் தேவனை தரிசிக்க முடியாது. திருச்சபையானது கரைத்திரை அற்றதாய் தேவனுக்கான திருச்சபை கிறிஸ்து இயேசு தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள இவைகளை எல்லாம் செய்கிறார். என்னெல்லாம் செய்கிறாரு? மார்க் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கங்க. என்னெல்லாம் செய்யணும்னு வாஞ்சிக்கிறார் அப்பா. அங்கே பார்த்தே வாசிங்க, அப்படியே இப்போவே வந்துடாது இல்லையா? பார்த்து வாசிங்க. To be presented spotless, blameless, wrinkle free, holy in its all splendor, with perfection. இதெல்லாவற்றோடு தான் நம்ம அவருக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ள தான் இங்கே கூட்டு வந்திருக்கிறார். நம்மளெல்லாம் ஆயத்தப்படுத்த, நம்மை கழுவி விட, நம்மை பரிசுத்தமாக்கி விட. இந்த நோக்கத்தை நீங்களும் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். The purpose of the church is what? To make sure that it gives me the right teaching so that I can become holy, so that I can become little more like Jesus, so that I can travel towards that perfection, so that I can live a life that God has called me to live, so that this teaching can make me worthy for the life which God has chosen me to live for. என்னை அழைத்த அழைப்புக்கு தகுதி பெற, என்னை பரிசுத்தப்படுத்த, அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்க, இவைகளுக்காகத்தான் என் திருச்சபை. இந்த ஆயத்தமாக என் சகோதரனே உனக்கு இந்த தேவையா, இந்தா இது என்னால் முடியும் எடுத்துக்க. என் சகோதரனே சோர்ந்து போகாத, நாங்கள்லாம் இருக்கிறோம். உங்களுக்கு ஐக்கியம். எதுக்கு ஐக்கியம் கூட? நமக்கு ஒருவருக்கு ஒருவர் சிலுவையை சுமந்து கொள்ள உதவியாக இருக்கலாம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ள உதவியாக இருக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் உங்கள் பாடுகளில், நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க எங்கள் பாடுகளில். ஆக மொத்தத்தில் நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபித்து கொள்வது எதற்காக சொல்லுங்க? அவருக்கு முன்பாக நிற்கிற போது அந்த எல்லா மகிமையோடும் கரைத்திரை அற்றவர்களாய் நாம் நிற்க வேண்டும் தேவப்பிள்ளை. அந்த நோக்கத்தை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு திருச்சபை, விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், பிரசங்க பீடங்கள், இருக்கும் இருக்கைகள் எல்லாமே இந்த நோக்கத்தை அதிகமாக, எல்லாருமே சொல்லலை, most of them and most of us have forgotten this purpose. இந்த நோக்கத்தை ஒன்று நாம் மறந்து இருக்கணும். அப்படி இல்லை இந்த நோக்கத்தை குறித்து அறிவே இல்லாமல் இருக்கணும். எதற்கு திருச்சபை? ஏதாவது ஒன்றுன்னா ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அதான் சொன்னேன். இந்த ஜெபம் பண்ணுகிறதும் எதற்காக பாருங்களேன். இந்த பூமியில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் உண்டா இல்லையா?
ஐயா கிறிஸ்தவனுக்கு தாயே அதிக உபத்திரம். சரி, ரைட். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் கஷ்டப்படுறாங்களா? படுறாங்க. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் போராட்டங்கள் உண்டு, அவங்களுக்கும் நல்லதும் உண்டு, அவங்க குடும்பங்களை கெட்டதும் உண்டு. நல்ல காரியங்கள், துக்கமான காரியங்கள் அவங்களுக்கும் உண்டு. இவைகளுக்காகவே இருந்தால் நமக்கும் அவங்களுக்கும் என்னையா வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? நம்முடைய கூடுகைக்கும் மற்ற மார்க்கத்தாருடைய கூடுகைகளுக்கும் என்ன வித்தியாசத்தை காண முடியும்? நாம அவங்களும் கூடி வந்ததுக்கு நோக்கம் என்ன? இதுதான். ஆனால் நாம கூடி வந்த நோக்கம் என்ன பிரதர்? எங்க கூடுகை இங்கத்துக்கு உண்டான ஆதாயத்துக்காக மாத்திரமல்ல, இங்கத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அல்ல, இங்கத்துக்கு தேவையான பலத்துக்கு மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் எங்களை நிரப்பி எங்க கொண்டு போக போகுது? அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள, தமக்கு முன்பாக குற்றமற்றதாய் நிறுத்தி கொள்ள. எவ்வளவு இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரு பிதாவுக்கு முன்பாக என்று யோசித்து பாருங்க. எப்போ நம்மை அப்படி சீர்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்தி, கரைதிரையற்றதாய் மகிமை நிறைந்த திருச்சபையாய் பிதாவுக்கு முன்பாக நிறுத்தணும், தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுவார். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அந்த நோக்கத்திற்காக நாம் சபைக்கு வரணும். எதுக்கு சபைக்கு வரீங்க? பழகிட்டோம் பிரதர், ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு போகணும். எதுக்கு சபைக்கு போகிறோம்? போகலன்னா இந்த பிரதர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் வரலை? அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு பேசாமல் நாம் என்ன பண்ணலாம்? போயிட்டு உக்காந்துட்டு வந்துடுவோம். ரெண்டு ஹவர் போனால் போட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நோக்கமாக பழகி போனதா காரணம் நமக்கு இல்லைங்க. வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கு, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், வேற வழி கிடையாது. அதனால கட்டாயத்தின் பேரில் சபைக்கு வரீங்களா? கட்டாயத்தின் பேரில் சபைக்கு வருகிறதும் பிரயோஜனப்படாது. அல்லது காரணம் பழகிட்டோம் என்கிற காரணத்தினால் சபைக்கு வருகிறதும் பிரயோஜனப்படாது. நன்மைகள், இழிவான ஆதாயங்கள் இவைகளுக்காகவும் பிரயோஜனப்படாது. இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் சபை உங்களுக்கு துக்கமாகவோ அல்லது பாரமாகத்தான் தெரியும். You will come to that point, maybe not today, but you will slowly come there if you do not recognize the purpose of the church. சபையுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு இல்லை, ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துக்கு வந்துடுவீங்க தெரியுமா? அட போங்கய்யா, சபை ஒன்றும் செய்யலை, எங்களுக்கு சபை என்ன செஞ்சிருச்சு? எங்களுக்கு செஞ்சு முடிச்சிடல, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உக்காருங்க ஐயா. இந்த ஹேர் கட் ஷாப்புக்கு போயிருக்கிறீங்களா? வெட்டிட்டு இருப்பான். திடீர்னு நீங்கள் சொல்லுங்கள், ஏய் விடியா, எனக்கு போதும், நான் போகிறேன்னு போயிட்டான். பாதி மண்டையில் இருக்கிற போதே வெளியில் போயிட்டு நல்லா கவனிங்க, நீங்கள் உக்காரலை, வேலை இன்னும் முடியலை. இப்போ வெளியில் போயிட்டு யாரை காரணம் சொல்கிறாங்க? சபை காரணம் இல்லையா? உனக்கு பொறுமை இல்லை, உட்காருங்க. நோக்கம் என்ன? அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்க கூடாது? ஏதாவது சாப்பிடலான்னு வந்த எங்க கட்டிங் கடை இல்லையா, முடி வெட்டுற கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு எதிர்பார்த்து வந்தால் கண்டிப்பாக கிடைக்காது. தட் இஸ் நாட் அ ஹோட்டல், தட் இஸ் அ சலூன். யூ ஹவ் பீன் தேர் டு கெட் ட்ரிம்டு. தட் இஸ் ஆல் வாட் இட் கேன் டூ ஃபார் யூ. திருச்சபைக்கு வந்திருக்கிறீங்களா? இதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டா நாம ஐயோ சபை ஒன்றும் செய்யலையே என்கிற ஸ்தலத்துக்கு வரமாட்டோம். இல்லையே, சபை நோக்கம் அது செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதோடைய வேலை என்னமோ அது நேர்த்தியாக செய்துங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும். இப்போ வேதத்திலேருந்து இந்த எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 27 வரைக்கும் வாசித்தோமே. இதை இங்கே எழுதியிருக்கிறதுல மட்டும் வச்சு நான் சொல்லலை, இப்போ வாசிக்கலாம் பாருங்க. இதுதான் அடித்தளமான நோக்கமே. என்ன? எப்படி ஆகிலும் உங்களை என்னையும் சீர்படுத்திடணும், எப்படி ஆகிலும் உங்களை என்னையும் அந்த சீர்பொருந்தினவர்களாய், கரை இல்லாத மனவாட்டியாய், திரை இல்லாத மனவாட்டியாய் நம்மை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் திருச்சபை என்று வைத்து ஆவியானவரை நியமிச்சிருக்கிறாங்க. ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? சுத்திகரிச்சுட்டே வருவாங்க, சுத்திகரிச்சுட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்குங்க? இப்போ வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் அதே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை வேகமாக வாசித்துக்கலாம். இதுதான் நோக்கம் என்பதற்கு ஒரு சில வசனங்கள்.
எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இயேசுவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்குங்க? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன செய்யணுமா? நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, என்னை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள. இதை தான் இங்கேயும் போட்டிருக்கேன், எபேசியர் 1:4. நல்லா கவனிங்க, நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள. இதுதான் அவருடைய எண்ணம். இது எப்போ தீர்மானிச்சிட்டாரா? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி எனக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளுவேன். அதுதான் நம் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். கொலேசியரின் புஸ்தகம் 1:22 22-28. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் ஆண்டவராகிய இயேசுவுடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது இப்போது நம்மை ஒப்புரவாக்கினார். எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பாருங்க. பட் நவ் பை மீன்ஸ் ஆஃப் ஜீசஸ் பிசிக்கல் டெத் God has made you, we, his friends, in order to bring us holy, pure and faultless into his presence. எதற்குங்க ரத்தம் சிந்தினாரா? உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கி தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள. அப்படி நடக்க தான் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அப்படி ரெடி ஆகிற ஸ்தலம் தான் எது தெரியுமா? சொல்லுங்க, சபை. அப்படி நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி போய் நிற்க நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஸ்தலம் தான் திருச்சபை. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருடைய உதவிகள் தேவை. இதில் நான் உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். நாம் எல்லாரும் உதவிகளை செஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நம்முடைய பொருட்களை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் அன்பாக இருக்கணும். இதெல்லாம் செய்கிற நோக்கம் என்ன? எப்படி ஆகிலும் நாம கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நிற்கணும். அவர் நம்மை நிறுத்துவார். அதனால தான் இந்த பிரயாசங்கள். வாசிக்கலாம். அடுத்த வசனமும் யூதா புஸ்தகம் 1:24 வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜூட் சாப்டர் 1:24. வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காத்து கொள்ளவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தம்முடைய மகிமையான சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் தேவனுக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்போதும் உண்டாயிருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். அப்போ நோக்கம் மாறவே மாட்டேங்குது பாருங்க. The purpose is not at all changing. வாசிக்கலாம், இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் பேசியிருக்கிறாங்க. இப்போ எபேசியர்ல பேசினது யாரு? பவுல் தான். அதே பவுல் இன்னும் பேசுகிறத பார்க்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11:2. Let's see what Paul says. 2 Corinthians chapter 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
உங்களையும் என்னையும் என்னவா நியமிச்சிருக்கிறாங்க? கிறிஸ்து இயேசுவுக்கான சுத்தமான பரிசுத்தமான கன்னிகைகளாய் நம்மை வைத்திருக்கிறாங்க. நாம் கரைத்திரையற்றவர்களாக மாறி போகக்கூடாது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகத்துக்கு போனால் வேசித்தனமான வாழ்க்கையும், சபைக்கு வந்தால் அப்படியே மனவாட்டி என்கிற வேஷமும் தரிக்கக்கூடாது. நாம் இங்கே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, திருச்சபையாகிய நாம் ஒன்று மறக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக நிறுத்தப்பட தெரிந்து கொண்டப்பட்ட கூட்டம். என்னோட சேர்ந்து சொல்ல மாட்டீங்களா? நாங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு முன்பாக நிற்க தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான கூட்டம். அல்லேலூயா. இதுதான் நோக்கம். பவுலும் அதை தான் பேசுவார். இங்க 2 கொரிந்தியருக்கு எழுதுகிற போது மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதுகிற போது மாத்திரமல்ல, தெசலோனிக்கியா பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கும் அவை எழுதுவார். வாசித்து பாருங்க. 1 தெசலோனியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Thessalonians chapter 5 verses 23. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி, எப்படி இருக்கணும்? குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கப்படட்டும். ஐயா, நமக்கு வேணுமா இருக்கிறதெல்லாம் என்ன? ஆவிகளையும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், சரீரத்தில் ஆசீர்வாதம் வேணும், ஆத்மாவில் ஆசீர்வாதம் வேணும். இது 2ல் இல்லைனாலும் பரவாயில்ல பிரதர், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நிச்சயமாக வேணும். உலகத்துக்குரிய நன்மைகள் எங்களுக்கு தேவை. அதை தேடி சபைக்கு வருகிறதுனால தான் சபையுடைய நோக்கத்தை அறியாமல் இருக்கிறோம். அந்த நோக்கம் அறியாததுனால தான் நாம் சபை கொடுக்கிறத வாங்காமல் சபை எது கொடுக்க வரலையோ அதை தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதை கொடுங்க, அதை கொடுங்க. சபை இதுக்கு வரலையா? திராட்சை பழ செடி அண்டைக்கு போய் அத்திப்பழத்தை தேடுகிறது போல இருக்கும். முற்செடிக்கிட்ட போயிட்டு அத்திப்பழத்தை தேடுகிறது போலவும், குற்களிடத்தில் போய் திராட்சை பழத்தை தேடுகிறது போல இருக்கும். It would be like we seeking grapes among thistles and figs among thorns. It would be like that. No. What is the purpose? நம்மை பரிசுத்தமாக அவர் மாற்ற நினைக்கிறாருங்க. அதுக்கு தாங்க முந்தி தூரமாக இருந்த, அசுத்தமாக இருந்த, இருளில் இருந்த நம்மை கர்த்தர் அழைத்து வரவழைத்து புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றிட்டாருங்க பிரதர். எதுக்கு? அவருக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்து கொள்ள, நம்மை நிற்க வைத்து கொள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாருங்க. இதை குறித்து பேதுருவும் கூட அப்படிதான் சொல்லுகிறார். பவுல் மாத்திரமல்ல, மூத்த சீஷனாக தூணாக கருதப்பட்ட பேதுரும் இதை குறித்து பேசுவார். வாசிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பர்பஸ் ஆஃப் சர்ச். என்ன பர்பஸ்? டு மேக் அஸ் ஹோலி பிளேம்லெஸ். அதுக்கு கீழே இந்த வசனங்கள் எல்லாம் எழுதிக்கங்க. வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். இதெல்லாம் நடக்கும்னு தெரியுமே. அப்படி தெரிஞ்சா நீங்களும் நானும் எதை காயத்தமாவோம்? கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்களாகவும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்க. எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க ஐயா, ஜாக்கிரதையா இருங்க. அவர் சந்நிதியில் காணப்படும்படி கரை இல்லாதவர்களாய், குற்றமில்லாதவர்களாய் அவர் நம்மை அழைத்து நம்மை அப்படிதான் நடத்த விரும்புகிறாரு. ஒரு ஞானஸ்தானம் தண்ணீரில் முழுகிட்டதுனால எல்லாம் மாறிடாது. அது வெறும் துவக்கம்தான். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்திற்காய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிரயாசங்கள் ஏறெடுக்கணும். அதற்கு உதவியாக இருக்கத்தான் திருச்சபை. நீங்கள் இங்கே உட்கார 2 ஹவரில் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற முடியாது.
இங்கே உட்காந்து நீங்கள் இந்த ஒரு செய்தி கேட்கறதுனால நீங்கள் பரிசுத்தமாகிட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீங்களும் தனிப்பட்ட வகையில் செபிப்பீங்க. நீங்களும் இங்கே கேட்கிற சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள பிரயாசப்படுவீங்க. அந்த வசனங்கள் தான் சொல்லுங்க உங்களை என்னையும் ஐயா நல்ல சத்தமாக சொல்லுங்க ஐயா பரிசுத்தமாக்கி குற்றமில்லாதவர்களாய் மாற்றி வரும் நாளிலே அவருடைய சந்நிதியிலே நம்மை நிறுத்தி கொள்ளுவார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்திற்காகத்தான் திருச்சபையாகிய நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். That is the purpose. The pulpit should understand it and the pew should recognize it. புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய மனவாட்டியை குறித்து விவரிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்படி விவரிக்கணும். எந்த ஒரு மணவாளனுக்கும் தன் மணவாட்டியை குறித்து கொஞ்சம் விவரித்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்றது கிறிஸ்து இயேசு அப்படி சொல்லுவார். தன்னுடைய சபையை பார்த்து அப்படி சொல்லணும்னு வாஞ்சிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் உண்மையான கணவன் மனைவி இருந்தாலும் அந்த கணவன் தன் மனைவியை குறித்து சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 வீட்டுக்கு போய் வாசிங்க. அந்த கணவன் என்ன சொல்லுவாரு? அம்மா, அநேக ஸ்திரீகள் உண்டு, ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீதாம்மா பாக்கியவதி, நீதாம்மா விசேஷித்தவ, நீதாம்மா உயர்ந்தவ, நீதாம்மா சிறந்தவ. There are many women but you are precious among all of these. அவளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே போவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் எபேசியரில் பேசுகிற போது கணவன் மனைவியின் உறவையும் குறித்து சபை இயேசு கிறிஸ்துவோடைய உறவை குறித்து பேசுகிறாங்க. நான் அதனால தான் அதை சொன்னேன் உங்களுக்கு. You are understanding it? That is the love that a husband and wife should have. That is a relationship that a church and Jesus Christ should have. என்ன நீதிமொழிகள் 31 இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லணும்? சபையாகிய எங்களை பார்த்து சொல்லணும் பிரதர். சபையாகிய எங்களை பார்த்து சொல்லணும். உத்தமி அம்மா நீ, ரூபவதி அம்மா நீ. வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எல்லாம் வாசிக்க நேரம் பத்தாது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7 வசனம். உன்னத பாட்டு 4 அதிகாரம் 7 வசனம். என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. நீங்க யாரு? அதுதான் சாட்சி. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லணும்? எனக்கு பிரியமானவளே, நீ பூரண ரூபவதி. நாம கர்த்தருக்கு யாரா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவளாகவும் பூரண ரூபவதியாகவும். உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னில் பழுதொன்றும் என்ன இல்லை? ஏன்னா ரத்தம் சிந்தினது எதற்காக? உங்களையும் என்னையும் பிளேம்லெஸ்ஸாக மாற்ற, ஃபால்ட்லெஸ்ஸாக மாற்ற. புரியுதா உங்களுக்கு? அதை சாட்சியாக மணவாளன் சொல்லணும். எனக்காய் காத்திருந்த, கன்னிகையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்ட, உண்மையும் உத்தமமான, எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்கின, எனக்கு பிரியமான மணவாட்டியே, உன்னில் பிழை எதுவும் இல்லையா, உன்னில் பிழை எதுவும் இல்லை. யார் ஏத்துப்பா? அப்பதான் பிதா தம்முடைய குமாரனுக்கு மணவாட்டியை தெரிந்து கொள்வார். It is not Jesus who is looking for his bride. It is Father who is looking for a bride for his son. You should never miss that. தகப்பன் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மணவாட்டியை தேடுகிறார். அந்த மணவாட்டி எப்படி இருக்கணும்னு அப்பா நினைப்பாரு? சொல்லுங்க. கரையற்றதா, திரையற்றதா. இதுக்கு உதவியா யாரு கொடுத்தார்? அப்பா நமக்கு தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொடுத்தாங்க. அவர் ரத்தத்தை சிந்தினாங்க. அதை ஆவியானவர்கிட்ட கொடுத்து பிள்ளைகள் என்ன பண்ணிருங்க? பரிசுத்தமாக்கிருங்க. நல்லா கவனிங்க. Jesus never called the world as his bride. Jesus called his church as his bride. தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை பார்த்து எனக்கு மனவாட்டி என்று சொல்லாமல் யாரை பார்த்து மனவாட்டி என்னார்? திருச்சபையாகிய நம்மை பார்த்து தான் மனவாட்டி என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தானே ரத்தம் சிந்தினாரு. ஆமாங்க, எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினாங்க. ஆனா
யார் அதை பயன்படுத்தி கொள்ள ஓடி வராங்களோ அவங்க தான் மனவாட்டியாக மாற்றப்படுவாங்க. இட் இஸ் சப்ளைடு, பட் இட் இஸ் ஓன்லி ஃபியூ ஹூ அப்ளை இட். அது கொடுக்கப்பட்டிருக்கையா, வெறும் சிலர் மட்டும்தான் அதை பயன்படுத்தி கொள்ளுவாங்க. நல்லா செவி கொடுத்து கேளுங்க. ரத்தம் சிந்தினது என்னமோ எல்லாருக்காகவும் தான், ஆனால் எல்லாருடைய பாவம் கழுவி தீர்க்கப்படலை. யார் வராங்களோ, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க பாவம் மட்டும்தான் கழுவப்படும். புரியுதா உங்களுக்கு? சிந்தினதினாலேயே எல்லாம் முடிஞ்சறல. சிந்தினது உண்மை, பலி செலுத்துங்கன்னு மட்டும் சொல்லலை. பலி செலுத்தின மோசே, ஆனால் ரத்தம் பூச மறந்துட்டேன். எகிப்தியனோடு சேர்ந்து நீயும் கூக்குரலிட வேண்டியது தான். ஐயா, ரத்தம் சிந்தினது மாத்திரமே இங்கே நமக்கு கிரிய பூர்த்தியாக முடியலை. எப்போ பூர்த்தியாக முடியுது? அதை நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது தான். ரத்தம் சிந்தியாச்சா இயேசு? ஆமாங்க, சிந்தியாச்சு. ஆனால் எப்போ அது நம்ம வாழ்க்கையில் எஃபெக்டிவ் ஆகும்? அதை நான் எடுத்துக்கொள்ளுகிற போது. புரியுதா உங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். திருச்சபையை இயேசு கிறிஸ்து எப்படியாகிலும் பரிசுத்தமாக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். ஆனால் எல்லாருக்காகவும் தான். ஆனால் யார் போய் அதை தனக்காக பயன்படுத்தி கொள்கிறாங்களோ அவங்க பிழைப்பாங்க. அவங்க அதுக்கு பின்பு சபையில் சேர்க்கப்படுவாங்க. அந்த நாள் தொடங்கி அவங்க மணவாளனுக்கு முன்பாக நிற்க ஆயத்தமாக்கப்படுகிற கூட்டத்தோடு சேர்ந்து ஆயத்தமாவாங்க. புரியுதா உங்களுக்கு? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திருச்சபை குமாரனாகி இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார். ஆவியானவர் அந்த சபைக்கு கண்காணியா இருக்கிறார், கண்காணிகளை நியமித்திருக்கிறார். What do you see in it? We see the Trinity is working in order to make us holy and to make us stand before God. திரியேக தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி தமக்கு முன்பாக நிறுத்திக்கொள்ள அவர்களின் கிரியைகளை நாம் பார்க்க முடியும். It is called the Church of God, purchased by the blood of Jesus God, and it is being overseen by Holy Spirit the God. புரியுதா உங்களுக்கு? It is overseen by God the Holy Spirit. It is purchased by the blood of Jesus, God the Jesus Christ, and it is the Church of God the Father. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ திருச்சபையை எப்படியாகிலும் பரிசுத்தமாக்கி விட வேண்டும், அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய இந்த அருமையான நோக்கம். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வேகமாய் வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாகுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிச்சு விடலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, உங்கள் முன்னோரின் மூலமாய் நீங்கள் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்து கொண்டிருந்த வீணான நடக்கையிலிருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலோ பொன்னினாலோ நாம மீட்கப்படாம குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்மை கழுவுகிற இயேசுவின் ரத்தம். நான் தான் சொன்னேன், எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டுச்சா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவன்
இந்த உலகத்தின் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? கிடையாது. எவன் ஒருவன் அந்த இரத்தத்தை விசுவாசித்து தேவ நீதியை தேடி அவரண்டிக்கு போகிறானோ தேவன் அதை தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். அப்படி இருக்க ரத்தம் சிந்தப்பட்டது உண்மைதான், ஆனால் யார் எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரயோஜனம். இதற்கு ஆதாரமாக நீங்கள் 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 9 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. ஆனால் யாருக்கு வாசித்து பாருங்க. அவர் ஒளியில் இருப்பது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு நமக்கும் கர்த்தருக்கும் ஐக்கியம் இருக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம சகல பாவங்களில் பரிசுத்தமாக்கும். இங்க ஐக்கியம் இல்லை அப்படின்னா நாம பரிசுத்தமாக்கப்பட முடியாது. பரிசுத்தமாக்கவே கர்த்தர் திருச்சபையை அந்த சபையுடைய நோக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் நோக்கம், பிரதான காரியம் என்ன? that we must become holy. we must become holy. தேவனை ஆராதிக்கிறது பிரதர் போகலாம், we will go there, but what God wants it to happen. ஏன்னா நம்மை எப்படி ஆராதிக்கணும்னு அப்பா எதிர்பார்க்கிறாரு. நாம எப்படி அப்பாவை ஆராதிக்கணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆராதிக்கிற நாம ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளுங்க. இதற்கு நல்லா தெரிஞ்சுக்கிடணும். தி ஃபஸ்ட் இந்த ஆராதனைகள் நம்ம இதெல்லாம் செய்கிறது கண்டிப்பாக சபையில் இருக்கிற காரியங்கள் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம் இந்த பரிசுத்தம் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தத்தை தான் நாம் அவரிடத்தில் பெற்று அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்க முடியும். அதற்காகத்தான் பேசிக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். He has called us the basic purpose or the fundamental purpose of the church. The foundational purpose of the church is what? God wants us to sanctify. God wants to sanctify His people. God wants to consecrate His people. God wants to make His people holy. God wants to make His people perfect. God wants to make His people blameless. God wants His people to make spotless. God wants His people to make holy and with all splendor. And God wants to make His church wrinkle free. Come. இதற்காகத்தான் என் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கிரியேட் செய்ய நினைக்கிறார். கவனித்து கேளுங்க, தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தேவன் நமக்கு உதவிகளை செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Book of Revelation chapter 7 verses 13 and 14 வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு யோவானாகிய நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும், அது உமக்கு தான் ஐயா தெரியும் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மூப்பன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், யோவானை பார்த்து, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஐயா, ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. ஆனா வஸ்திரத்தை சுத்தம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வாங்க, நம்ம வஸ்திரத்தை கொண்டு போய் அதில் தோய்த்து வெளுக்கலாம். The provision will be given. Come, let us go, put our efforts, wash it, make it wrinkle free, and with all splendor God will make us stand before Him. நாமும் செய்யணும். அவர் சிந்தப்பட்டாயிற்று ரத்தம், ஆனால் அது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அதனால தான் உலகத்தை பார்த்து கர்த்தர் மனவாட்டின்னு சொல்லலை, அப்படி பயன்படுத்தி கொண்டு அவயவமாய் மாறுகிற சபையை பார்த்து தான் மனவாட்டி என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்க. ஏன் பின்ன திருச்சபைகள் நோக்கத்தை அறியாமல் இப்படி தவிக்கிறது என்று சொன்னால், பிரசங்க பீடமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தை நாம் புரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா the church will fail.
Why the church fails? Because the pew has not understood, or the pulpit has not understood, or either both have not understood. யாரோ ஒருத்தர் புரிஞ்சுக்கல, அப்படி இல்லைன்னு சொன்னா ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கலையா. நல்லா கவனிங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சபையின் பிரசங்க பீடங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சபை இருக்கும் இருக்கைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சபை பிரசங்க பீடம் அதை பிரசங்கிக்க வேண்டும். சபை இருக்கும் இருக்கைகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபை பிரசங்க பீடம் அதை செயல்படுத்த வேண்டும். சபையின் இருக்கும் இருக்கைகள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்ன, the pulpit should or must understand the purpose and the pew must know the purpose. The pulpit must preach the purpose and the pew must receive the purpose. The pulpit must operate on the purpose and the pew must cooperate on the purpose, without which we will lose the purpose, and when we fail on the understanding the purpose, we will also be frustrated with the church. திருச்சபையை குறித்த ஒரு சோர்வு வரத்தான் செய்யும், நோக்கத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றால். ஏன் நினைக்கிறீங்க? அட போங்க பிரதர், வாரம் போகிறது தான். அட போங்க ஐயா, வீட்டிலேருந்து ஒருத்தர் 2 பேர் போனால் போதும், எல்லாரும் போகணுமா சபைக்கு? யாரோ ஒருத்தர் போகட்டும். சபையில் என்ன எல்லாரும் கண்டிப்பாக எல்லா மீட்டிங்கும் வரணுமா? எது முடியுதோ அதை வரும், விடுங்க. வேலைக்கு போகிறவங்களை குறித்து நான் என்றைக்கும் எதையும் சொன்னதில்லை. நீங்கள் பாருங்கள், வாரம் முழுக்க வேலைக்கு போவாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு ஞாயிற்றுக்கிழமை தான் ஊருக்கு போவாங்க. ஏன் திங்கக்கிழமை போக சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படி போகனா வேலையில் என்ன கட் ஆகும்? சம்பள பணம் கட் ஆகும். ஏன் திங்கக்கிழமை போங்க? இல்லைங்க, லீவு எங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ், அதனால் நாங்கள் ஃப்ரைடேவே கிளம்பிடுவோம், சாட்டர்டே சண்டே எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடும், மற்ற நாள் போங்க பார்க்கலாம். சபை என்று வருகிற போது it has become so much an option even to Christians today. சபை என்று வருகிற போது அது ஒரு எந்த வேலையும் இல்லை அப்படின்னா, நல்ல சுகமாக இருந்தா, எந்த வேலையும் இல்லைன்னா, யாரும் வீட்டுக்கு வரலைன்னா, எந்த முக்கியமான காரியமும் இல்லைன்னா நாங்கள் சபைக்கு வருவோம். இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டாலும் பிரதர் எங்களால் சபைக்கு வர முடியாது. அதனால தான் சபையுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அதனால தான் நம்ம அப்படி நடந்துக்கிறோம், தெரியுமா? எத்தனை தூரத்துலேருந்து கால் சரியில்லைனாலும் அப்படியே நடந்து வர ஆட்களும் நம்ம மத்தியில் உண்டு. கஷ்டப்பட்டு வராங்க ஐயா, தூரத்துலேருந்து வராங்க. ஆனால் நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள்லாம் வந்தீங்கன்னா அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமே. அந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா அப்பாவும் சந்தோஷப்படுவார். வந்த நோக்கம் என்ன? வேலை முடிச்சுட்டு மழையில் இருந்தாலும் சிலர் வந்தாங்க. நோக்கம் என்ன? That is the purpose that you have it. Praise the Lord for you. May the name of our Lord be glorified through you. உன் மூலமாய் உன் நிமித்தமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஏன் தெரியுமா? நோக்கத்தை அறிந்த கர்த்தருடைய பிள்ளை நீங்கள். பிரதர், எந்திரிக்க கூட முடியல பிரதர், அப்படியே கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டேன் பிரதர். அது உங்கள் விசுவாசம் யா, உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம். என்ன நோக்கம் நாம் கூடி வந்தது? கூடி வருகிறது யாரை பிரியப்படுத்த, யாரை சந்தோஷப்படுத்த. அந்த தேவன் நம் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அப்போது எங்கள் துக்கத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா பிரதர்? எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் கேட்கக்கூடாதா? நீங்கள் இதை தேடுங்க. நான் 100க்கு 100 என்னால் சொல்ல முடியும், மற்ற எல்லாவற்றையும் அப்பா கூட்டி தருவேன். தேர் ஆல் ஃப்ரீ. இதுதான் பர்ச்சேஸ் பண்ணணும், இதை வாங்கிட்டா அதெல்லாம் ஃப்ரீ. கம்ப்யூட்டர் வாங்கிட்டா கீபோர்டு, மவுஸு, அப்புறமா இந்த தலைக்கு மாட்டிக்கிற ஹெட்ஃபோனு, வேறு என்ன இருக்குது, ஒரு சின்ன யூஎஸ்பி, ஒரு சின்ன பென்ட்ரைவ், இதெல்லாம் ஃப்ரீ. நாம் வாரம் வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் வேணும், எப்பா நீ கம்ப்யூட்டர் எடுத்துக்க, அது எடுத்துக்கிட்டா இது எல்லாமே ஃப்ரீ உனக்கு. we are not worried about it. we want to take this God's church. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனித்து கேளுங்கள். இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, பிதாவுடைய திருச்சபையை யார் கண்காணியாக நிற்க வச்சிருக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாக இருக்கிறாங்க. தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு கண்காணிக்கிறாங்க. சரியா? நல்லா கவனிங்க.
அந்த இடத்துக்கு தான் இப்போ நீங்களும் நானும் வந்து சேர்ந்துருக்கிறோம். அதுதான் திருச்சபை. இந்த திருச்சபை யாருக்குரியது? தேவனுக்குரியது. யார் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சா? இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதிச்சான். யார் இதை கண்காணிக்கிறா? சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். We have come to a place which says this church belongs to God. This is purchased by the blood of Jesus and Holy Spirit is the overseer of this church. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே அப்போ பிதாவும் சரி, குமாரனாகிய இயேசுவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி என்ன செய்ய போகிறாங்க? வந்த நமக்கு நம்ம தேங்க்யூ தம்பி பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு வேதத்திலேருந்து ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுற நேரம் கரெக்டாக இருக்கும். எஸ்தர் என்று ஒரு புஸ்தகம் உண்டு. இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜா ஜெர்க்சிஸ் அப்படிங்கிற ராஜா உண்டு. அந்த ராஜா தன்னுடைய மனைவி தெரிந்து கொள்ள, தனக்கு ஒரு மனைவியை தெரிந்து கொள்ள ராஜ்யம் முழுவதும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகுது. என்னன்னுட்டு, கன்னிகை யாரா வேணுந்தாலும் ராஜாவுக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் வந்து உங்கள் பேரை சொல்லுங்க, பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நல்லா கவனிக்கணும். பெர்சியாவுடைய பெரிய அதிபதி ராஜா, கிட்டத்தட்ட 127 தேசத்துக்கு இவர் ராஜா. அந்த ராஜாவை திருமணம் செஞ்சுக்க தேசத்தின் எந்த பெண் பிள்ளைகளானாலும் இள வயதுள்ள கன்னிகைகள் இந்த ராணியாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். வேக்கன்சி ஃபார் குவீன், வேக்கன்சி டு பிகம் குவீன், யார் வேண்டாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியாச்சு. எல்லாரும் அநேக ஸ்திரீகள் எல்லாருக்கும் யாருக்கு ஆசை இல்லை ராணியாக? அதுவும் 127 தேசம். அதுவும் ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுமா? போய் முன்னாடி நின்று அவரை ஜெயிச்சுட்டா பாதி வேணுமா ராஜ்யத்தில்னு கேட்குறவர். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ராணியாக மாற யாருக்கு கசக்கும்? கவனிங்க சரியா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எல்லாரும் அநேக சௌந்தரியமுள்ள வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப கன்னிகைகள் இதற்காக அப்ளை பண்ணாங்க. அதில் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஹரேம் என்கிற ஒரு ஸ்தலம். அது என்ன ஸ்தலம்? ராஜ்யத்தின் அரண்மனைக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஸ்தலம். இது என்ன ஸ்தலமா? இதுக்கு பேர் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இட் இஸ் கால்ட் த ராயல் விமென்ஸ் குவார்ட்டர்ஸ். என்ன குவார்ட்டர்ஸ் அது? ராயல் விமென்ஸ் குவார்ட்டர்ஸ், where young women were gathered for a period of preparation and beautification before being brought before king to become his queen. ராணியாக மாறுவதற்கு முன்பதாக ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்குள் இந்த கன்னிகைகள் எல்லாம் வந்து ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிற நாள் வரைக்கும் ஆயத்தமாகணும். எப்படி ஆயத்தமாகணும்? தங்களை சௌந்தரியம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? தட் இஸ் கால்ட் ஹரேம். நல்லா கவனிங்க. அந்த ஸ்தலத்துக்கு பேர் ஹரேம், HAREM. அங்கே ஒரு கண்காணி இருந்தார். அவருக்கு பேர் என்ன? ஹெகாய், HEGAI. இந்த பேரை குறித்து எபிரிய மொழியில் என்னதான் அர்த்தம் இந்த பேருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேர்ட், WORD, வேர்ட், மெடிடேஷன், கிரானிங்னா என்ன? பெருமூச்சுகளின் சத்தம், துக்கம், பெருமூச்சுகளின் சத்தம். ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளின் சத்தத்தோடு வேண்டுதல் செய்கிறவர். கிரானிங், இந்த பேருக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன் சரியா? ஆர் செப்பரேஷன். இந்த பேருக்கு இந்த அர்த்தங்கள் உண்டு. எந்த பேருக்கு? ஹெகாய் என்கிற பேருக்கு. நல்லா கவனிங்க. ராஜாவுக்கு ராணியாக மாற வேண்டும் என்று சொல்லி அநேக ஸ்திரீகள் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்த உடனே ராஜா கிட்ட கொண்டு போகலை. என்ன பண்ணணும்? ஹரேம் என்கிற ஒரு ஸ்தலம் ராஜ்யத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே கொண்டு வந்து இவங்களெல்லாம் சேர்த்து அங்கே ஒரு மனிதர் உண்டு. அவர் பேர் என்ன? ஹெகாய். அந்த ஏகாய் என்ன பண்ணணும்? இவங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த ஆயத்தப்படுத்தணும் சரியா? இப்போ அதே போல தான் நாம் எங்கே வந்திருக்கிறோம்? திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். இது என்னது? இது ராஜ்யத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஹரேம். இங்கே கண்காணி ஒருவர் உண்டு. ஏகாய் அல்ல,
பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இந்த ஆவியானவர் உங்களை என்னையும் வந்தது என்ன நோக்கம்? சும்மா ஆய்காய் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சும்மா மற்றவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே எப்படி இருக்குது ப்ரோக்ராம்னு சொல்லி உக்காந்து வேடிக்கை பார்க்க வந்தோம். இல்லை இல்லை இல்லை, வந்த எல்லாருமே எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஆயத்தமாகி ராஜா முன்னாடி போய் நிற்கணுங்க. ரைட், வாங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த ஏகாயோடைய வேலை என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் கேளுங்க. The person who serves as the custodian of the women who are preparing to stand before king. இவர் யார்? இவர் ஹேகாய் யாரு? கஸ்டோடியன். கஸ்டோடியன்னா என்ன? அவருடைய கண்காணிப்பு, அவருடைய பாதுகாப்புல கொடுக்கப்பட்ட ஸ்திரீகள். இவங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த பொறுப்புள்ள ஆள் யாரு? புரியல உங்களுக்கு? இப்போ ஹரேம் என்கிற ஒரு ஸ்தலத்துல ஹெகாய் என்கிற ஒரு மனிதர் இவர்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். சரியா? அங்கதான் யாரும் இருக்கிறா? எஸ்தரும் இருக்கிறாங்க. இப்போ இந்த நோக்கம் என்ன? இவங்கெல்லாம் இங்க வந்த நோக்கம் என்ன? சும்மா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம், சாப்பிட்டுக்க. ஏன்னா இவங்களுக்கு தேவைகள் எல்லாம் எங்கேருந்து வரும்? அரண்மனையிலேருந்து வரும். சாப்பிட்டுக்க. உன் நோக்கம் என்ன? சும்மா கொஞ்ச நாளைக்கு அப்படி சந்தோஷமா இருந்துட்டு நாங்கள் ஊட்டிக்கே போயிடுறோம் பிரதர். ஓ, அப்போ நீங்கள் ராணியாக வரலை? இல்லைங்க, சும்மா அப்படியே ஏதாவது சாப்பிட்டு அப்படி போயிடலாம். சரி, ரைட், நோ ப்ராப்ளம், யூ கேன் டூ தட். அதான் சொன்னேன், யூ கேன் டூ தட், பட் யூ வில் நாட் பிகம் குவீன். You cannot stand before king, or probably you cannot be enthroned with the king. நீங்கள் ராஜாவோடு சிங்காசனத்தில் அமர முடியாது. நீங்கள் ராஜாவுக்கு மனைவியாக ராணியாக மாற முடியாது. எதுக்கு வந்திருக்கிறோம்? நோக்கம் என்ன? இவங்க வந்த எல்லாருக்கும் ஒன்று தெரியணும். இங்கே வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நோக்கம் தெரியணும். என்ன நீட்டு? அடே எப்பா, எல்லாரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க, நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ பிரயாசப்பட முடியுமோ அவ்வளோ பிரயாசப்பட்டு எந்த இடத்த பிடிச்சிடணும்? ஆமாம், ராணி என்ற இடத்த பிடிச்சிடணும். இந்த எஸ்தரும் வராங்க. வந்த உடனேயே ஏகாய் பாருங்களேன், கண்காணி எவ்வளோ பேரை பார்த்துருக்கிற ஆள். வந்த உடனே ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில நேரங்களுக்குள்ள யார் மேலே கண்ணு போயிடுச்சு? எஸ்தர். ஏங்க அப்படி? எல்லாரை விட அவங்க தாங்க நல்ல சௌந்தரியமா இருந்திருப்பாங்க. அப்படியா? What would have made Hegai look upon Esther with more favor and kindness? இல்லை, அது அப்புறமா தான், ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். இப்போ வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறதுல பார்த்தாலே எஸ்தரை தான் பிடிக்குது இவருக்கு. சப்மிஷன். நம்ம அதை என்ன தனித்து எது காணப்படும்? இப்போ நீங்க வேலை செய்யறீங்க ஒரு இடத்துல, உங்களை தனித்து எது காட்டும்? She would have not been like other women's, like seeking for things. அப்படின்னா இப்போ தம்பி சொல்கிறது, யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் தட் நைஸ் இமேஜினேஷன். தரிசனம்னு சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். இமேஜினேஷன் இருக்கலாம், அதை தரிசனம்னு சொல்லி லேபிள் பண்ணிடக்கூடாது. யோசித்து பாருங்கள், இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. கடன்னு இருக்கிறதுலேயே எந்த பெட்டு நல்லா இருக்குது, எது நல்லா இருக்குது, எது இன்னும் நல்லா இருக்குது, எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கணும். இந்தம்மா மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்திருக்கணும். பரவாயில்ல, சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. நான் சொல்லுவா, உடனே கண்டுபிடிக்க கூடுமானால் வந்த நேரத்திலே உடனே கண்டுபிடிக்கலாம்னா என்ன கண்டுபிடிக்கல தெரியுமா? தாழ்மையை கண்டுபிடிக்கலாம். இதற்கு ஆதாரமாக சொல்கிறேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் விருந்துக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதில் சிலர் உள்ள வந்த உடனே என்ன பண்ணாங்க? தேங்க்யூ தம்பி. அங்கே நல்ல நல்ல ஸ்தலங்கள், பெஸ்ட் சீட்டை தேட போய் உக்காந்தாங்க. அதை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? எப்பா, யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டா அப்படி நல்ல சீட்டை தேடி ஓடாதீங்க, பின்னாடி உக்காருங்க. உங்களை அழைச்சவனே வந்து உங்களை கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வைப்பான். அதான் உனக்கு கனம். நீயா ஓடி போய் தேடி உக்காந்தினா உன்னை விட முக்கியமான ஆள் யாருன்னா வந்தால் உங்களை எழுப்பிடுவாங்க. அப்படி எழுப்புனா உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியும் அவமானமாக இருக்கும். நான் அப்படி தான் யோசிக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணியிருக்கணும்? வந்த உடனே கடன் இதை நான் எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன்னுட்டுன்னு அப்படி பண்ணியிருக்கணும். ஏங்க, நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா? உங்களை பெருசியா தேசத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறேன். ஆமாம், டைம் ட்ராவல் பண்ணி உங்களை அங்கே கூப்பிட்டு போயிருக்கிறேன். யோசித்து பாருங்க.
இந்த எஸ்தர் மட்டும் நல்ல தாழ்மை உள்ள மகளா, பரவாயில்லைங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், எது மீதி இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மாத்திரமே ஏகாய ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருக்கணும். அடே அப்பா, என்ன ஒரு குணம் இந்த மகளுக்கு, இந்த மகளுக்கு எவ்வளோ அருமையான குணம்னு யோசிச்சிருக்கணும். வாசிக்கலாம், எஸ்தரின் புஸ்தகம் வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், அந்த பெண் ஏகாயின் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. நன்றாக இருந்ததுனாக்கா எது? பார்க்க அழகு அல்ல. இவங்க ரொம்ப நல்லவங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம், பார்த்துருக்கிறீங்களா? சிலரை ரொம்ப நல்லவங்க பிரதர். நல்லவங்கன்னா எப்படி? நல்லா அழகாக இருப்பாங்களா? இல்லை 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 இல்லை, அவங்களுடைய குணங்கள் பாருங்களேன், அவங்களுடைய நடக்க பாருங்களேன், அவங்க பேசுகிற பேச்சு பாருங்க, 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு சந்தோஷம். அவள் நன்றாக இருக்கிறதை தயவு கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் சுத்திகரிப்புக்கு வேண்டியதை அவளுக்கு தேவையான மற்றவைகளை அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். சரி, அவங்க அப்படி எழுதியிருக்கா. என்கிட்ட அழகா இருக்கு இன்னொரு வெர்ஷன். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஹேகாய் லைக்ட் எஸ்தர் அண்ட் ஷீ ஒன் ஹிஸ் ஃபேவர். இவ்வளோ தமிழில் இருந்துச்சு. ஹீ லாஸ்ட் நோ டைம் இன் பிகினிங் இன் ஒர்க்கிங் அவுட் இன் எஸ்தர்ஸ் லைஃப். ஹீ லாஸ்ட் நோ டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இமீடியட்லி ஸ்டார்டட். நீங்கள் வந்துட்ட உடனே ஃபஸ்ட்டு வேலையை ஆவியானவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவார்? உடனே சுத்திகரிக்க ஆரம்பிச்சிடறேன் உடனே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. ஏன் சுத்திகரிக்கிறீங்க? உங்களை ராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். ரொம்ப சந்தோஷம், ஏன் சுத்திகரிங்க? அதுக்கு தான் வந்திருக்கிற நோக்கமும் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்லலை, இன்னைக்கு தான் வந்திருக்கிறோம். அரண்மனையை சுற்றி பார்க்கலாம், உக்காந்து 4 பேச்சு பேசலாம். வந்த உடனே பரிசுத்தமாக நீ என்னையா நீங்க அப்படின்னு சொல்ல. வந்த நோக்கம் என்ன? பரிசுத்தமாகணும். வந்த நாள் தொடங்கியே அப்போ உங்களுக்கு என்னத்தான் பிரசங்கிக்கப்படணும்? சொல்லுங்க, பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு உங்களை மனம் திரும்புங்கள், உங்களை பரிசுத்தமாக்கும் கல்வாரி இயேசு அண்டைக்கு வாருங்கள், அவர் இரத்த தண்டைக்கு வாருங்கள். அப்படிதான் சொல்ல முடியும். உங்களை பார்த்து இப்போ தானே வந்திருக்கிறீங்க, மெல்லுமா நம்ம பேசலாம், அப்புறமா கழித்து பார்த்துக்கிடலாம். தெய்வ பிள்ளையே நல்லா கவனிங்க. ரட்சிப்புக்குள் இல்லாதவர்களுக்கு சபை அல்ல, ரட்சிப்புக்குள் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குத்தான் திருச்சபை. நீ ரட்சிப்புக்குள்ளே வந்துட்ட, உன் நோக்கம் என்னன்னு தெரியும், சபையுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இனி தாமதம் இல்லாமல் உடனே சபையில் நடக்க வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்கி கொள்ளுதல். உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்கி கொள்ளுதல். நல்லா கவனிங்க. The work was started immediately the same day. The work began immediately the same day. பரிசுத்தமாக்குதல் என்கிற கிரியை முதல் நாளே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? The first day itself. ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கினது 6ஆம் நாள் என்று இருந்தா, இப்போ நீங்க சொல்லுங்க, மொதல் நாள் அவங்க வேலை என்னங்க? வாங்க கர்த்தர்கிட்ட போவோம். மொதல் நாளேவா? ஆமா. ஏன் மொதல் வேலையை பரிசுத்தமாக்குதலாம்? ஆமா. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி மொதல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. மொதவே ஜெபமாயா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம மொதல் வேலை என்ன? ஜெபம். மொதல் வேலை நம்ம எதை செய்கிறதா இருந்தாலும் ஜெபம் பண்ணுறோம். மொதல் காரியமே வாங்க. ஆமாங்க, எதை செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் பாருங்கள் ஜெபத்தோடு தான் தொடங்குவோம், ஜெபத்தோடு வேலைக்கு போவோம், ஜெபம் பண்ணிவிட்டு வேலை ஆரம்பிப்போம், ஜெபம் பண்ணிவிட்டு தான் காரியங்களை நடத்துவோம், ஜெபம் பண்ணிவிட்டு தான் ஒரு பர்த்டேக்கு கேக் வெட்டுறோம், ஜெபம் பண்ணிவிட்டு தான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஜெபம் பண்ணிவிட்டு தான் எல்லாமே. ரைட், வெரி குட். பட் இட் ஷுட் நாட் ஜஸ்ட் பிகின். ஒன்று, இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் day 1.
புரியுதா உங்களுக்கு? அங்கே என்ன எழுதியிருக்கு? ஏகாய் நேரத்தை கெடுத்தாமல். யாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? எஸ்தரை விட வந்த நோக்கத்தை இங்கே பிரசங்க பீடமும் அறிந்திருக்கு. ஏகாய் தான் பிரசங்க பீடம் இருக்க யாருது? எஸ்தர். அவளுக்கும் தெரியுது வந்த நோக்கம் என்னன்னு. நீங்கள் வரவழித்த நோக்கமும் எனக்கு தெரியும், வந்தது உங்களுக்கு தெரியுமா நோக்கம் என்னன்னுட்டு தெரியும். அப்போ ஏயா தாமதம்? வாங்கய்யா நம்ம உடனே செய்வோம் வேலையை. இதோ தண்ணீர் இருக்கு, வசனத்தை விசுவாசிச்சிட்டேன், இன்னமும் தாமதம் எதுக்கு? வாங்க போவோம். Come, let us react quickly and instantly when you know the truth. Why do you delay? இதுதான் நோக்கம், தெரியுது தானே? இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு முன்பாக நிறுத்த வாஞ்சிக்கிறார். வாங்க. வந்த அன்னைக்கே ஏகா எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், எஸ்தர் அப்படி செய்யலை. ஏகா உடனே செய்யுங்கன்னு சொல்லலை. யாருக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சு? ஏகாய்க்கு தான் இருந்துச்சு. He spent no time. He did not waste any time. Immediately started to work in Esther's life. எவ்வளோ அருமையான ஏகாய். ஆவியானவரும் அப்படிதான். நாம் சபைக்குள் வந்த உடனேயே, ரட்சிப்புக்குள் வந்த உடனேயே என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? பரிசுத்தமாக்க நினைக்கிறார். ரெண்டாவது இந்த பரிசுத்தமாக்குதல் எத்தனை நாளா வாசிக்கலாம்? அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்திலும், போல தைலத்தினாலும், 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும், 6 மாதம் சுகந்த வர்க்கத்திலும், ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும், ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி, இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக, ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி அகஸ்வேரினிடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற பொழுது வரும். அப்போ எத்தனை நாள் பரிசுத்தமாக்கப்படணும்? 12 மாதம். நல்லா கவனிங்க, அப்படியே என்னோட சேர்ந்து பிக்சரைஸ் பண்ணுங்க. எஸ்தர் வந்துட்டாங்க. அவங்க தாழ்மை குணத்தை பார்த்து ஏகாய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாரும் அவங்க அரண்மனைக்குள்ளே இப்போ தானே வராங்க. அவ்வளோ இது அங்கே இருக்கிற வஸ்துக்களை பார்த்து, இது இன்னைக்கும் அரண்மனையும் இல்லை, அது ஹரேம் தான், அதுக்கே அவ்வளோ பெரிய. ஆனால் எஸ்தரோ தாழ்மை உள்ளவளாய் காத்திருக்கிறாள். எல்லாரும் எடுத்துக்கிட்டோங்க, அப்புறமா நான் எடுத்துக்கிறேன். அதுலேயே ஏகாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏகாய் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? அவளுக்கென்று விசேஷமான ஒரு ஸ்தலத்தையும், பொறுமையாக இருந்ததுனால் விசேஷமான ஸ்தலத்தையும், அவளை பராமரிக்க 7 மற்ற ஸ்திரீகளையும் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் நேரத்தை கெடுத்தாமல் உடனே பரிசுத்தமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? The work was started immediately the same day. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க. The work continued every day. என்னது அடுத்தது? என்ன? The work continued every day. எல்லாருக்கும் சந்தோஷம்தான். முதல் நாள் போயிருக்கிறாங்க. வாங்க, வெள்ளை போல தைலத்தில் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். வேகமாக வந்தாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஏகாய் என்ன சொல்லியிருப்பாரு? ஏகாய் டைம் வேஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை, நமக்கு தெரியுது நல்லாவே. மறுநாள் காலையில் ராத்திரி எல்லாரையும் போய் படுக்க வச்சுட்டு இருப்பாங்க, நல்லா சாப்பிட வச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே ஏகாய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும் ஸ்திரீங்க இருக்கிறாங்க இல்லையா? என்ன சொல்லியிருப்பாங்க? என்னங்க சொல்லியிருப்பாங்க? என்னங்க? சீக்கிரமாக வாங்க, உங்களை பரிசுத்தமாக்கணும். 3ஆவது நாள், சரி 2ஆவது நாளும் வந்தாங்க, பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. திரும்பியும் போய் நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியாக இருந்துச்சு, படுத்துட்டாங்க. விடிஞ்சிச்சோ விடியலும் ஏகாய் வந்து தட்டி எழுப்புனார். ஏமா எல்லாரும் எந்திரிங்க. எதுக்குயா? வாங்க, உங்களை இந்த மனுஷன் வந்துட்டான்யா. முதல் நாள் என்னமோ நல்லா இருந்துச்சு, 2ஆவது நாள் நல்லா தான் இருந்துச்சு. டெய்லி தினம் எங்களை பார்த்து பரிசுத்தமாக. எனக்கும் தெரியும், நம்முடைய இந்த சின்ன திருச்சபையில் கூட எப்போ பார் இந்த மனுஷன் மனம் திரும்பு, தேவன் வருகிறார், கர்த்தருடைய ராஜ்யம். என்னைக்காவது காதுக்கு இனிமையா
ஒரு நாள் வார்த்தை பிரசங்கம் பண்ணியிருப்பானா இந்த ஆள்? ஏகாயோடைய வேலை என்ன தெரியுமா? விடிஞ்சிச்சோ விடிலையோ உன்னை எழுப்பி பரிசுத்தமாகன்னு சொல்கிறது தான் ஏகாயோடைய வேலை. வந்த நோக்கத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறீங்கன்ற நோக்கத்தை நாங்களும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களை பார்த்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்கத்தான் எங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த சீஷர்களுக்கு பரிசுத்தமாக்கி இருந்தார். ஆனாலும் அவர்களின் கால்களை கழுவ தொடங்கினாரே. அப்போ பேதுருவுக்கு என்ன சொன்னாங்க? ஐயா, சுத்தமாக இருக்கிற, ஆனாலும் இப்போ கால்களை சுத்தம் பண்ணத்தான் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்தம் அவசியம் தேவ பிள்ளையே. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஏகாய் என்கிற ஸ்தலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர் நமக்கு பரிசுத்தத்தை போதிப்பார். அவர் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த பரிசுத்தம் நமக்குள் எப்படியாகிலும் பூர்த்தி கொள்ள செய்து ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவார். எவ்வளோ நாள் ஐயா நீ பிரசங்கிப்ப? எங்களை பார்த்து பரிசுத்தமாக பரிசுத்தமாக என்று சொல்லி திருச்சபை எத்தனை நாள் பிரசங்கிக்கும்? 40 நாள் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணலாம். அப்புறம் வேற எதையாவது பிரசங்கம் பண்ணலாம். 21 நாள் பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கம் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். அப்படி சபைகள் எழும்பி பரிசுத்தத்தை குறித்து குறிப்பிட்ட நாட்களை வைத்து பரிசுத்தத்திற்காக பிரயாசப்படுவாங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் திருச்சபையோ விசுவாசிகளோ அது குறிப்பிட்ட நாட்களுக்கு என்று நினைச்சிடக்கூடாது. எப்போ வரைக்கும் பரிசுத்தம் பண்ணுவாங்க? 3வது நாள் ஏகாய் வந்து என்ன சொன்னாங்க? அம்மா எல்லாரும் எந்திரிங்க, வாங்க பரிசுத்தமாக்கணும் உங்களை. 1 மாதம் கழிஞ்சு போச்சு, புது மாதம் மறுபடியும் வந்தார், எழுப்புனாங்க, அம்மா வாங்க எல்லாரும் உங்களை பரிசுத்தமாக்கணும். ஏய்யா, எது வரைக்கும் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்ப? எது வரைக்கும் தெரியுமா? ஏகாய் சொல்லுகிறார், எது வரைக்கும் தெரியுமா? உங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும். உங்களை ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துகிற வரைக்கும் நான் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். இந்த பரிசுத்தத்துக்கு நீங்கள் எவ்வளவு இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. எஸ்தர் மட்டும்தான் ஏகாய் வந்து எழுப்புறதுக்கு முன்னாடியே ரெடியாக காத்திருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் எல்லாரும் போக 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 அதை குறித்த என் வாஞ்சை குறைஞ்சு போயிருக்கணும். ஆனால் என்ன ஆயிடணும்? ராணி மாத்திரம் ஆயிடணும், ராணி ஆயிடணும். ஆனால் அதற்குண்டான பிரயாசங்கள் நமக்கு ஆகாதுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? நாட்கள் வந்துச்சு. இவர்கள் எல்லாரும், நான் சொன்னேன் இல்லையா, திடீரென்று பார்த்ததினால எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்க? ராஜாவை எது கவர்ந்து இழுக்கும்? போடுகிற ஆபரணங்கள். ஆபரணம் உனக்கு தான் புதுசு, ராஜாவுக்கு இல்லை. ராஜா பார்க்காத ஆபரணமா? இவங்க ஆபரணங்களும் விலை உயர்ந்த வஸ்திரங்களும் கொடுத்து அனுப்பினதே ராஜா தான். அதையெல்லாம் உடுத்தி கொண்டு ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. ராஜாவுக்கு மனசு திருப்தி ஆகலை. என்ன நடக்கும் தெரியுமா? எஸ்தர் தான் ஃபஸ்ட்டு வரலை, அநேகர் வந்தாங்க. ஆனால் ராஜாவுக்கு யாரையும் அவ்வளோ மனசு பிடிக்கலை. இப்போ வேண்டான்னு சொன்னவங்களை இன்னொரு ஹரேம் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. தெர் இஸ் 1 ஹரேம், தெர் இஸ் நம்பர் 2 ஹரேம். அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீங்கள் இங்கே இருங்க, ராஜா உங்களை பார்த்தாச்சு. ஒருவேளை ராஜாவுக்கு உங்களை பிடிச்சிருந்தா உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார், அப்போ நீங்கள் வரலாம். இல்லைன்னா ராஜா கூப்பிடுற வரைக்கும் நீங்கள் எங்கே தான் இருக்கணும்? அந்த 2nd ஹரேமில் தான் இருக்கணும். என்ன அழகாக இருக்கியா இதெல்லாம். அது முடிச்சு நல்லா கவனிங்க. இப்போ இப்படி ஒத்தொத்தராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும். அன்னைக்கு எஸ்தருடைய நாள் வந்துச்சு. லிஸ்ட்டு படி யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? ஏகாய்க்கு ரொம்ப சந்தோஷம். உடனே எஸ்தருக்கு நீங்களும் ரெடி ஆகுங்க அவ்வளோதான் சொன்னாங்க. ஆனால் எஸ்தர் ஏகாய்க்கு என்ன சொன்னாங்க? வாசிக்கலாம், பார்க்கலாம். அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மொர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாக ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான யோகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. ஏகாய் கொடுத்தது அல்லாம ஏகாய் அட்வைஸ் பண்ணார், இதெல்லாம் போட்டுக்கங்க, இதை மட்டும் செய்யுங்க, இது அழகா இருக்கும் உங்களுக்கு, சரிங்க. இதுக்கு மிஞ்சி நானா எதையும் கேட்கல.
ஏகாய் என்ன சொன்னாரோ அதன்படி கேட்டு போனேன். கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், இந்த பிள்ளையுடைய கீழ்ப்படிதல், தாழ்மை, ராஜாவுக்கு முன்னாடி நிற்கிறா. பார்த்த எல்லார விட ராஜாவுடைய இருதயம் எஸ்தரை கண்டுபிடித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எது வரைக்கும் ஐயா நான் பரிசுத்தமாக வேண்டும்? நாம் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கிற வரைக்கும் பரிசுத்தமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். திருச்சபையுடைய நோக்கம் அதுக்குத்தான். ஹரேமுக்கு வந்துட்டு ஏயா எங்களை பரிசுத்தமாகன்னு சொல்கிறீங்க, ஏயா பிரசங்கம் கடினமாக வைக்கிறீங்க, ஏயா பிரசங்கத்தில் எங்களுக்கு இனிமையாக எங்கள் காதுகள் கேட்கிறதை ஏன் பிரசங்கிப்பதில்லை? இல்லை ஐயா, அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. உங்கள் செவிகளுக்கு இன்பமானதை பிரசங்கிக்க திருச்சபைகள் அல்ல. அது கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகி தங்கள் செவிகள் விரும்புகிறதை கேட்க பிரசங்கிகளை தாங்களே ஏற்படுத்தி கொள்ளுவாங்க. ஜனங்களே கூடி ஒருத்தனை பிரசங்கி ஆக்கிடுவாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நாங்கள் கேட்குறோம். அவன் எதை பிரசங்கம் பண்ணுவான்? இவங்க காதுக்கு எது இன்பமாக இருக்கோ அதை பிரசங்கம் பண்ணுவான். அப்படி அல்ல. சபையுடைய நோக்கம் என்ன? உங்களை ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி நாங்கள் என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தமாக்கணும். எப்போ வரைக்குங்க? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ராஜாவுக்கு முன்னாடி போய் நாங்கள் நிற்கிற வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும். அப்போ பரிசுத்தமாக்குகிறதை குறித்து நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது. பரிசுத்தத்தை குறித்து பிரசங்கிக்க நானும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மை அழைத்த தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல, நம்மை நிச்சயமாய் நடத்துவார். இந்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் அனுதினமும் இந்த மணவாளனுக்கு கொண்டு போய் நிறுத்த நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க? நம்ம எப்படி கரைத்துறை அற்றவர்களாக மாற்றுவாங்க? இந்த ப்ராசஸ் அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? ஒரு வருஷம் பரிசுத்தம் இல்லைங்க, அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் இது எப்படி அன்னிட்டுன்னு. சரியா? we will see how the process works, what Haggai does. இந்த வெள்ளம் போல இந்த சுகந்த வர்க்கங்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்னங்க, எப்படிங்க நான் பரிசுத்தமாவேன்? இது அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் நீங்களும் நானும் வந்திருக்கிற ஸ்தலம் பேர் என்ன சொல்லுங்க? ஹரேம். சரிங்களா? இங்கே நமக்கு கண்காணி யாரு? ஏகாய் அங்கே இருந்தாங்க, இங்கே ஆவியான். இன்னைக்கு ஹரேம் எது? திருச்சபை. நாம் அங்கே போய் சேர்ந்துருவோம், ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம், ராஜா நம்ம ஏற்றுக்கொள்ளுவார். எப்போ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். என்னைக்கு வரைக்கும்? நாம் ஒன்று அவருக்கு முன்னாடி போய் நிற்கிற வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 வேதம் சொல்லும், ஆவியானவர் நம்மோடு இணைந்து மணவாட்டியோடு இணைந்து மணவாளனை பார்த்து வாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். எப்போ? இன்னைக்கு பிரதர். டேப்பா, எப்போ சொல்லுவோம்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் மணவாட்டியும் கண்காணியாய் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் நேரத்தை கிடத்தாமல் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு வந்த ஆவியானவரும் மணவாட்டி அந்த பரிசுத்தத்தை குறித்து சோர்ந்து போகாமல் பரிசுத்தம் பெற்றுக்கொண்டே வந்த மணவாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வா என்கிறார்கள். யார? மணவாளனாகி இயேசுவை பார்த்து ஆமென் கர்த்தாவே வாரும் ஐயா, எங்க மணவாளனே வாரும் என்று சொல்லுவாங்க. Do you understand the purpose of the church? உங்களை கரைத்திரை அற்றவர்களாய் தேவ சந்நிதியில் நிறுத்தத்தான் இந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆவியானவர். ராஜா கொடுத்த அழைப்பை கேட்டு ஓடி வந்திருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருக்கு மனவாட்டி. அந்த அழைப்பை கேட்டு ஓடி வந்திருக்கிறோம். அப்படி வந்த உங்களை என்னை ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்தமாக்கிக்கிட்டே வருவாங்க. சாப்பாடு பிரதர் கவலைப்படாத, அது வந்துடும். எங்கேயும் சாப்பாடை பற்றி எழுதலை. ஒரு வருஷம் சாப்பாடு இல்லாமல் உட்கார வச்சுருப்பாங்க இவங்களை. யோசித்து பாருங்க. சுகம் பிரதர் கவலைப்படாத, டாக்டர்கள் உண்டு, அவங்க கொடுத்துருவாங்க சுகத்தை. கவலையப்படாதீங்க. தானியேல் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படலையா?
எல்லாமே வந்துடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறதை குறித்து பிரயாசப்படுங்க. அப்பா, என் சிந்தனை பரிசுத்தமாகட்டும், என் யோசனை பரிசுத்தமாகட்டும். ஆவியானவரே நீங்கள் ஆளுகை பண்ணுங்க. ஆவியானவர் ஆளுகை பண்ண பண்ண மாம்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும், இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டே வரும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சிலுவையை தூக்கிட்டு வர சொல்லலை, அனுதினமும் உங்கள் சிலுவையை சுமந்து வாங்க. ஒவ்வொரு நாளும் நாம் அறையப்பட்டு பரிசுத்தமாய்க்கொண்டே வரணும். ராஜாவுக்கு முன்னாடி ஒரு நாள் நிற்போம். ஆவியானவரோடு இணைந்து நாமும் சொல்லுவோம், ஆமேன் கர்த்தாவே சீக்கிரம் வாரும் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இதற்காகத்தான் கூடி வந்திருக்கிறோம் என்கிற நோக்கத்தை மறந்துடாதீங்க. எனக்கு வேலை வேணும் பிரதர், வேலைக்காக ஜாம் பண்ணுங்க பிரதர். வேலை கண்டிப்பாக அப்பா கொடுப்பாங்க, அது கண்டிப்பாக அப்பா கொடுப்பாங்கங்க, கண்டிப்பாக அப்பா கொடுப்பாங்க. இந்த அடித்தளமான விசுவாசமே இல்லாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவருக்கும் உணவு கொடுக்குறாரு, கெட்டவங்களுக்கே உணவை கொடுக்குற தேவன் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பாங்க. போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் ஏன் அது வந்துச்சுன்னு தேடி பாருங்க. நம்முடைய சொந்த கிரியைகளினால தான் வந்திருக்கும். அதற்கு நீங்கள் ஓடி வந்துட்டு, இது எப்படி தெரியுமா இருக்குது? ஹரேமுக்கு வந்துட்டு ஏகாயை பார்த்து எனக்கு நிறையா பிரச்சனைங்க இருக்குது, வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சு விட்டு வாங்க, அப்புறமா நான் வரேன்றவன். அம்மா நீ எதுக்கு வந்த? ராஜாவுக்கு முன்னாடி நிற்க ஆயத்தமாக வந்தியா? இல்லை ஏதோ பிரச்சனைங்க இருக்குது, அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துருங்க ஏகா என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கிறீங்களா? Can you even imagine a woman in that group coming with a list of requirements saying, Ega, I have come here, please provide me this? No. That is not the provision. It will be given. What you want will be given. But what is the fundamental to make you and me holy? Shall we all stand before God? இன்னைக்கு இங்கே எந்திரிச்சு நிற்கலாம், ஒரு நாள் ராஜாவுக்கு முன்னாடி நிற்போம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்?